திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறாததால் தேமுதிகவிற்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வாய்ப்புள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. செய்தியாளர் வினீஷ் இணைப்பில் இருக்கிறார். வினீஷ், வணக்கம். தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளை ஒதுக்க முன்வந்திருந்த நிலையில் தற்போது கூடுதல் தொகுதிகள் வழங்க வாய்ப்பு என தகவல் கிடைத்துள்ளது. விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெறும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பாமக இந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது வரை அதிமுக தேமுதிக இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாமகவை காரணம் காட்டி தங்களுடைய கூட்டணியில் தேமுதிகவிற்கு 4 தொகுதிகளை ஒதுக்க மட்டுமே அதிமுக முன்வந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது அதிமுகவுடன் பாமக கூட்டணி இல்லை என்பது உறுதியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் தற்போது பெரிய கட்சியான கூட்டணியில் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு 4 தொகுதிகளை ஒதுக்க முன்வந்துள்ள நிலையில் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாகவும் தேமுதிக தரப்பிலும் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பது போன்ற தகவல் எல்லாம் தற்பொழுது தேமுதிக தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக தேமுதிக பேச்சுவார்த்தையில் கிட்டத்தட்ட 4 தொகுதிகளை ஒதுக்க முன்வந்திருந்தார்கள். வட சென்னையை தவிர்த்து கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி உட்பட மேற்கு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பெரிதும் எதிர்பார்க்கப்படக்கூடிய தொகுதிகளை ஒதுக்க தேமுதிக தரப்பிலே 2 கட்ட பேச்சுவார்த்தையிலும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். மறைமுகமாக நடந்த பேச்சுவார்த்தையிலும் இது குறித்தும் பேசப்பட்டிருந்தது. தற்பொழுது பாமக இந்த கூட்டணியில் இடம்பெறாத சூழ்நிலையில் மீண்டும் தங்களுடைய பேச்சுவார்த்தையை தேமுதிக தரப்பிலே தொடங்கியிருக்கிறார்கள். நாளைய தினம் தேமுதிக தரப்பிலே தேமுதிக சார்பில் போட்டியிடக்கூடிய இருப்பவர்கள் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என பிரேமலதா அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் நாளைய தினமும் அதிமுகவை சந்தித்து அதிமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவை சந்தித்து தேமுதிக இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. 7 தொகுதிகளை முன்வைத்து தேமுதிக பேச்சுவார்த்தை தொடங்கியிருந்தார்கள். ஆனால் இறுதியாக 3 கட்ட பேச்சுவார்த்தையிலும் தேமுதிகவிற்கு 4 தொகுதிகளை ஒதுக்க மட்டுமே அதிமுக முன்வந்துள்ளது. தற்பொழுது இந்த கூட்டணியில் பாமக இடம்பெறதால் கூடுதல் தொகுதிகளை கேட்க தயாராக இருப்பதாக தேமுதிக தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நாளை தினமும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தரப்பிலிருந்து தேமுதிகவிற்கு கூடுதலாக 1 தொகுதியை ஒதுக்க முன்வருவதாகவும் தேமுதிக தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் தொகுதிகளை கேட்க தேமுதிக தற்பொழுது தயாராக இருக்கிறது.